ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் 2ல இன்றைக்கி என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம கோமதி வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து ராஜி, மீனாலாம் இருக்காங்க. இன்னும் டைம் 12 ஆச்சா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஏன்ட்ட கேட்குறீங்கன்னா, இப்போ பாரு 2 கேரியல் வரும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம மயில் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அத்தை, நீங்கள் உங்களோட இதை விட்டு கொடுக்காதீங்க அத்தை, நீங்கள் அவ்வளோ தூரம் சொல்லி இவங்க செய்கிறாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப, ஏன் மயில் நில்லு, எதுக்கு இப்போ 2 கேரியல் எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு கேட்கவும், இல்லை சாப்பாடு தான் அத்தை, ஒன்று மாமாவுக்கு, இன்னொன்று அவருக்கு, அப்புறம் தாத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, நீ உன் வீட்டுக்காரருக்கு எடுத்துகிட்டு போ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்கு இவருக்கு சேர்த்து எடுத்துகிட்டு போகிற, இல்லை அதனால் டைம் மிச்சமாகல, அதை பற்றி உனக்கு என்னத்துக்கு கவலை, நீ வந்து ஒரு கேரியர் மட்டும் எடுத்துகிட்டு போ, பெரிய கேரியர் எங்கேயே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. சரி சரின்னு அவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் பாவம் அழுதுகிட்டே போகிறாங்க வெளியில். உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சொல்லுமா, உனக்கு 100 ஆயுசு இப்போ தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஒன்றும் அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் பேசாமல் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு மயில் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, வாயை உடச்சிருவேன், என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு அவள் அத்தை வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப சங்கட்டமாக போயிடுச்சு, யாருமே என்கிட்ட நல்லாவே பேச மாட்டேங்கிறாங்க, அத்தை வந்துட்டு ராஜிக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் பேசுகிற மாதிரி என்கிட்டலாம் பேசுகிறதே இல்லை, எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி சரி விடு, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதுக்காகவா இப்படிலாம் பண்ணிகிட்ருப்ப அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்ததா நம்ம மயிலோட அம்மா அப்பா வந்து வீட்டுக்கு வராங்க. கரெக்டாக பாண்டியன்லாம் இருக்காங்க. வாங்க சம்மந்தி வாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் வந்து எல்லோரும் வந்து அவங்க பொண்ணு மாப்பிள்ளைய வந்து ஹனிமூன் அனுப்புகிறாங்க, நீங்களும் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க.